சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்று சாயப்பாவின் பொன்மொழிகள் மரியாதை மிக முக்கியம் என்ற தலைப்பில் இன்று நாம் சாய் பிள்ளைகளோடு சாய் பக்தர்களோடு நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். சாயப்பாவினுடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டால் நிச்சயமாக உங்கள் மனம் லேசாக மாறிவிடும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் மரியாதை என்பது மிக முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போகும்போது நம்ம மனசு லேசாகிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டோம், அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டோம், அடுத்தவங்களை பற்றி புறம் பேச மாட்டோம். ஏன்னா ஆன்மீகத்தின் மிக முக்கியமான தலையாய கடமை அது. அடுத்தவர்களை பற்றி பேசாமல் தன்னை பற்றியும் தன் கர்மாவை பற்றியும் பேசுவது மிக முக்கியமான விஷயம். நம்ம ஆன்மீகத்தை நோக்கி வரும்போது, குறிப்பாக சாயப்பாவை பற்றி பேசும்போது, அவருடைய பிள்ளையாக நம்ம மாறும்போது இந்த குணங்கள் என்பது பொதுவாகவே நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். ஆனால் இந்த இயல்பு, இந்த மனப்போக்கு காலப்போக்கில் நம்முடைய சுய மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடிய சூழலாக மாறிவிடுகிறது. ஆக சாயின் பிள்ளைகள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் இருப்பது மிக முக்கியம். குறிப்பாக உறவுகளிடம், நம் சொந்தக்காரர்களிடம், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிடம், ஆக நாம் அன்றாட வாழ்க்கை நடத்தக்கூடிய இடங்களிலும் சரி, இந்த சுயமரியாதையை விட்டு கொடுத்தால் நிச்சயமாக நம்மை பற்றி ஏளனமாக பேசக்கூடிய தருணம் அங்கே நிகழும். அவமானப்படுவோம். நம்முடைய பலவீனத்தை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நம்ம நினைக்கலாம் சுயமரியாதை, நம்முடைய மரியாதை என்னப்பா மரியாதை, நம்மளை திட்டுறதுனால நமக்கு அது பழிச்சிட போதா? எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுனால எங்கள் அம்மா அவன் சொன்ன மாதிரி ஆகிட போகிறாங்களா? எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிறதால எங்கள் அப்பா ஆகிட போகிறாரா? அல்லது என் மனைவி பற்றியோ கணவன் பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ ஒருத்தர் தவறாக பேசும்போது, அங்கே ஏளனமாக பேசும்போது அது உண்மையாயிடுமா அப்படின்னு நம்ம நினச்சால் கூட சுயமரியாதை முக்கியம். சுயமரியாதை என்பது எப்படி சாயின் பிள்ளைகள் உருவாக்குவார்கள் உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் சாயப்பாவின் பிள்ளைகளாக மாறும்போது, ஆன்மீகத்தை நோக்கி வரும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறீங்க, நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க பழகிடுறீங்க. ஆனால் சுயமரியாதையை கற்றுக்கொள்வது எப்படி? மொதல் விஷயம், சாயின் பிள்ளைகள் தெளிவாக மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். சுயமரியாதை என்பது முதலில் நீங்கள் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். என்ன, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பார்ட்னர்கிட்ட, உங்கள் கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டயோ பிள்ளைகள்கிட்டயோ சிரித்து பேசுகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அது வேறு. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில், இந்த வெளி உலகத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது சுயமரியாதை என்பது மிக மிக முக்கியம். ஆக சுயமரியாதையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். பேசும்போது அளந்து பேச வேண்டும். பேசும்போது தெளிவாகவும் கம்பீரமாகவும் பேசக்கூடிய வார்த்தைகளில் தேவையான கருத்துக்களை மட்டும் பேசிவிட வேண்டும். பேசாமல் இருந்தாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. ஆக பேசும்போது தெளிவாக எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேச வேண்டும். லூசுத்தனமாக மனசுக்குள்ளே பட்டதெல்லாம் பேசக்கூடாது. பேசினா அங்கே சுயமரியாதையே இருக்காதால, அது ஓட்ட வாய்ப்பாக பேசிக்கிட்டே இருப்பான். இந்த பொண்ணு வேட்டை ஓட்ட வாய்ப்பாக பேசிக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது போ அப்படின்னுடுவான். அது உங்கள் சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி. ஸோ பேசும்போது அளந்து பேசணும், அளவோடு பேசணும், பேச வந்ததை சரியாக பேசணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து, உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களை
பேச விட்டு வேடிக்கை பார்ப்பது. இது ரொம்ப முக்கியமான குவாலிட்டிங்க. சாயப்பானுடைய பிள்ளைகள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பொது சபையில் உட்கார்ந்தாலும் சரி, உங்கள் குடும்பமே இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, உங்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் அவர்கள் வாயாலே வருங்க. இது நிச்சயம். இதை நான் ஒரு வழக்கறிஞராக அனுபவித்த ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளாம் சாயின் பிள்ளைகள், குழந்தைகளாக மாறிவிட்ட ஒரு சாயின் பிள்ளைகள் என்பதால் இதை பற்றி நாம் பேசுகிறோம். ஆக உங்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் உறவுகள், உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், அல்லது நீங்கள் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறீங்க, அல்லது ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுது, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் போகிறீங்க, ஒரு மீடியேட்டராக போய் நிற்கிறீங்க, அல்லது உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசி முடிக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் முடித்த பிறகு அவர்கள் வார்த்தைகளை கவனமாக கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை அளவோடு அளந்து பேச வேண்டும். அப்போ கூட தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. ஆக எதிரின் உள்ளவர்களை பேச விட்டால் கண்ணாவின்னான்னு பேசிடுவான். ஆக அதை நீங்கள் முதலில் தெளிவாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து, சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய 2 விஷயங்கள், மிக முக்கியமான குவாலிட்டியான விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து, சுயமரியாதையில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதான் நம்ம முன்னோர்கள் சொன்னான், நம்ம பாட்டம் போட்டங்காலத்தில், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை, இந்த 3 விஷயமும் ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியம் அப்படின்னு சொன்னான். அப்போது 2 குவாலிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் 3வது குவாலிட்டி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நீ எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உன்னை ஒரு இடத்தில் தனித்துவமாக காட்டும். அப்போ நல்ல குவாலிட்டியான துணி, பார்ப்பதற்கு அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் வார்த்தைகள் தெளிவாக இல்லை, அடுத்தவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்கீங்க பொது இடங்களில். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த ஆளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது நீங்கள் எப்படி உங்களை வெளியே காட்டிக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய குவாலிட்டியை, தகுதியை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். ஆக சுயமரியாதையில் நம்முடைய உடைகளும் மிக முக்கியம். உடைக்கு ஏற்ப நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய பேச்சு முதல் கொண்டு இருக்க வேண்டும். ஸோ இந்த 3 விஷயங்கள் மிக முக்கியம். அடுத்து, சுயமரியாதையில் 3, 4வதாக நாம் எப்போதும் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே யாரிடமும் இருக்கக்கூடாது. நம்மை பற்றியும், நமக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள் பற்றியும், சந்தோஷமான அனுபவங்களை பற்றியும், நீங்கள் சம்பாதித்த பணத்தை பற்றியும், தற்போது சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பணத்தை பற்றியும் நீங்கள் யாரிடமும் எதையும் சொல்லக்கூடாது. இதை தெளிவாக வச்சுக்கணும். சொன்னீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அதையும் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது யாருக்கு தெரியக்கூடாது. ஒரு ஹிடன்லேயே இருக்கணும். இது என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அது ஒரு கண்ட்ரிஸ்டியாக மாறிவிடும். ஆக இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் செய்வதற்கான மிக முக்கியமான விஷயத்தை நம்ம சாயின் பிள்ளைகளிடம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ சுயமரியாதை வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம் என்பதை சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாய்ராம்.